அண்ணா, நம்ம பேசுனது எதுவும் அப்பாக்கு தெரிய வேணாம். தெரிஞ்ச மனசு கஷ்டப்படுவாரு. நான் சொன்ன மாதிரி மாப்பிள்ளைய நீங்க கொண்டு வாங்க, நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். சரிப்பா, நான் போயிட்டு வர்றேன். அண்ணா, நான் சொன்னதை வச்சு எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. என் தங்கச்சி வாழ்க்கை நல்லபடியா அமையணும், அவ போற இடத்துல கஷ்டப்படாம சந்தோஷமா வாழணுன்ற நல்ல எண்ணத்துல தான் அப்படி சொன்னேன். நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளைய பாருங்கண்ணா. சரிப்பா. சுகந்தி, ஏய் சுகந்தி, ஏன் என்ன பார்த்து ஒதுங்குற? அரவிந்த், வேண்டாம், நீ போயிடு. இப்படி நம்ம பேசுறது எங்க அம்மாவும் அண்ணாவும் பார்த்தாங்க, மறுபடியும் பெரிய பிரச்சனை ஆயிடும். என்னால அப்படி உன்னை மறந்துட்டு போக முடியாது சுகந்தி. சொன்ன கேட்கவே மாட்டியா? அன்னைக்கு நான் எவ்வளவோ சொன்னேன், நீதானே கோயிலுக்கு வர வச்ச. அப்ப கூட நான் இதெல்லாம் வேண்டாம் தான் சொன்னேன். நீதான் எதுவும் கேட்காம மாலையும் கழுத்துமா வீட்டுல போய் நின்னா அவங்க ஏத்துக்குவாங்கன்னு சொன்ன. அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் உனக்கு தெரியுமா? என் வீட்டுல நான் பட்ட அசிங்கம் போதும். இதுக்கு மேல நீ டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். இங்க பாரு, உன்னை இனிமே நான் பார்க்க மாட்டேன்னு எங்க அம்மா கிட்ட நான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். நான் கூட தெரியாம பழகிட்டேன். ப்ளீஸ் என்ன விட்டுடு. இல்ல சுகந்தி, நீ தப்பு பண்ணிட்ட. நான் அரவிந்த தான் விரும்புறேன்னு அன்னைக்கே நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. வேண்டாம் அரவிந்த், வேண்டாம். அன்னைக்கு எங்க அம்மா என்ன அடிச்சுட்டு ரொம்ப அழுதாங்க. அடிச்சது கூட எனக்கு வலிக்கல. அவங்க அழுததை என்னால தாங்கிக்கவே முடியல. எங்க அம்மா என் மேல எவ்வளவு பாசமும் நம்பிக்கையும் வச்சிருக்காங்கன்னு அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்களுக்காக கஷ்டப்படுற அண்ணாவையும் அம்மாவையும் அழ வைக்கிறதுக்காக நான் பிறந்தேன். இங்க பாரு, நான் ஒழுங்கா படிச்சு வேலைக்கு போன நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேல என்ன பார்க்க வராத அரவிந்த். என் மேல அன்பு வச்சிருக்கிறது உண்மையா இருந்தா என்ன மறந்துரு. இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, போயிடு. ஒரு நிமிஷம் சுகந்தி, நான் உங்ககிட்ட கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லிட்டு போ. என்ன? உன்னால என்ன மறக்க முடியுமா? பதில் சொல்ல முடியல சுகந்தி. காதல்னா இந்த மாதிரி எதிர்ப்பு வரதான் செய்யும். அது எல்லாம் மீறி நம்ம கல்யாணம் நடக்கணும். நானும் நீயும் கல்யாணம் பண்ணிட்டு உங்க அம்மா அண்ணா முன்னாடி வாழ்ந்து காட்டணும். அது இனிமே நடக்காத அரவிந்த். ஏதோ விவரம் புரியாம நான் உன்னை காதலிச்சிட்டேன். இப்பதான் அது தப்பு நீ என் மனசுல படுது. நீ என்ன காதலிச்சது தப்பு இல்ல, ஆனா அன்னைக்கு கோயில்ல உங்க அண்ணன் முன்னாடி சொல்லாம இருந்த பாரு, அது தப்பு. இப்ப எது சரி எது தப்புன்னு யோசிக்க வேண்டிய நேரம் இது இல்ல அரவிந்த். என் வீட்டுக்கு உண்மையா இருக்கணும்னு நான் முடிவு பண்ணியாச்சு. நீ என்ன விரும்புறது உண்மையா இல்லையா அத மட்டும் சொல்லு. இப்ப இதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது அரவிந்த். என் மனசு குழப்பி என்னை படிக்க விடாம பண்ணிடாத. பாத்தியா பாத்தியா, நான் வந்த உடனே உன் மனசு குழம்புதுன்னு நீயே சொல்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்ன காதலிக்கிறான்னு தானே அர்த்தம்? அரவிந்த், நீ என்ன காதலிக்கிற, என்னையே நினைச்சிட்டு இருக்க, அதுதான் உண்மை. ப்ளீஸ் அரவிந்த், எவ்வளவு நடந்து கூட எம்மா என் மேல சந்தேகப்படல. என் பொண்ணு நல்லவதான், அந்த பையன் தான் என் பொண்ணு மனசு கெடுத்துட்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிற எங்க அம்மாவை என்னால ஏமாத்த முடியாது. ஏதோ கடவுள் கடைசி நேரத்துல நமக்கு நடக்க இருந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டாரு.
அப்படி ஏதாவது நடந்திருந்தா என் வீட்டுல எல்லாருமே தற்கொலை பண்ணி செத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நீயும் நானும் சந்தோஷமா வாழ்ந்திருக்க முடியுமா? இங்க பார், 4 பேரு சமாதி மேலதான் நம்ம சந்தோஷம் இருக்குன்னா எனக்கு அப்படிப்பட்ட சந்தோஷமே தேவையில்லை. காதலிக்கிற எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல. நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற. உன் வீட்டுல சொல்ற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாரு. இதுக்கு மேல என்ன தேடி வராத. குட் பை. ஏய் சுகந்தி, சுகந்தி, சுகந்தி. ச்சே. சொல்லு கௌரி. ஏங்க உங்க அப்பா கிட்ட பணம் கேட்டிருந்தீங்கல்ல? ஆமா, பணம் தரேன்னு சொல்லிட்டாரா? ஐயா, அவ்வளவு ஈஸியா பணத்தை தூக்கி கொடுத்துருவாரா? அவரு அந்த செக்க கொண்டு போய் சாமி படத்துக்கு முன்னாடி வைக்கும் போதே நினைச்சேன் ஏதோ விஷயம் இருக்குன்னு. அவரு அபிராமிக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணி தான் அப்படி பண்ணிருக்காரு. தரகர் கூட இப்பதான் வந்து பேசிட்டு போறாரு. அப்படியா? அபிராமி கல்யாணத்துக்கு இப்பவே என்ன அவசரம்? அத உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். நமக்கு போட்டியா உங்க அண்ணன் வேற பணம் கேட்டார்ல, அதான் 2 பேருக்குமே பணம் கொடுக்க வேண்டாம்னு அவர் முடிவு பண்ணிருக்காரு போல் இருக்கு. அப்பாட்ட தனியா பேசி வாங்கிக்கலாம்னு இருந்தேன். என்ன கௌரி இப்ப நீ இப்படி சொல்ற? நான் அந்த பணத்தை வாங்கிட்டு சீட்டு கம்பெனியில பணம் கட்டினவங்க எல்லாத்துக்கும் திருப்பி கொடுத்தலான்னு இருந்தேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இன்னும் 2 நாள்ல பணத்தை திருப்பி தரலான்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். இது பாருங்க, இதுக்கு மேலயும் உங்க அப்பாவை நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணி உங்க பிரச்சனையை தீர்த்துக்கிற வழிய பாருங்க. நான் எங்க போய் பணத்தை கேட்பேன்? என்ன நம்பி யார் தருவா? ஆமா, உங்க அப்பாவுக்கே உங்களை நம்பி பணம் தர மனசு இல்ல, வேற யார் தருவா? அவர் கையில பணம் இருந்தா எங்க உங்களுக்கு தர வேண்டி இருக்குமோன்னு பயந்துகிட்டு இப்படி அவசர அவசரமா அபிராமி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. இல்லனா அவ கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? சரி கௌரி, இதுக்கு மேல நம்ம எப்படி அப்பாட்ட பணத்தை கேட்கறது? வேற ஏதாவது தான் ஏற்பாடு பண்ணி ஆகணும். சரி பாப்போம். உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியல. எப்படியோ போங்க. அண்ணனுங்க உங்ககிட்ட பணம் கேட்டாங்கல்ல? ஆமா, அதுக்கு என்ன? இல்லப்பா, பெரியண்ண ஒரு சொந்த வீடு கட்டி அதுல நம்ம எல்லாரையும் வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. வசந்த் அண்ணனுக்கு கூட பிசினஸ்க்கு தான்ப்பா பணம் தேவைப்படுது. இந்த நிலைமையில இப்ப என் கல்யாணத்துக்கு என்னப்பா அவசரம்? அதனால அந்த பணத்தை அவங்களுக்கே கொடுத்துருங்கப்பா. இல்லம்மா, 2 பிள்ளைகளுக்கும் என்னால என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். என் சக்திக்கு மீறி செஞ்சிருக்கேன் இல்லையாம்மா? இப்போ ஒரு தகப்பனா நான் உன் எதிர்காலத்தை தானே நினைக்கணும். உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கூடி சீக்கிரமே ஜாம்னு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். ஆபீஸ்ல வந்த பணத்தை வச்சு ஏன் கல்யாணத்தை முடிச்சுட்டா உங்க எதிர்காலத்துக்கு என்னப்பா பண்ணுவீங்க? உங்களுக்கு பென்ஷன் கூட கிடையாதேப்பா. அதனால என்னம்மா, கடவுள் இருக்காரு, உன் அண்ணங்க இருக்காங்க, அவங்க எங்களை பார்த்துக்காமையா போயிடுவாங்க. நீங்க எடுத்த முடிவு எனக்கு சரின்னு தோணலப்பா. அண்ணனுங்க 2 பேரும் நல்லவங்க தான். ஆனா உங்களுக்கு ஒரு மருந்து மாத்திரை வாங்கணும்னா கூட எல்லாத்துக்கும் நீங்க அவங்கள எதிர்பார்த்துட்டு இருக்க முடியுமா?
இது வரைக்கும் நீங்க தான்ப்பா எல்லாருக்கும் கொடுத்திருக்கீங்க. இன்னொருத்தரை எதிர்பார்த்து நிக்கிற நிலைமை எப்பவும் உங்களுக்கு வந்துடக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், என் கல்யாணம் நீங்க ஆசைப்படுற மாதிரி நடக்கும்பா. ஆனா அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. இப்பதான் நான் டிகிரி கோர்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கேனே, கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல வேலை எனக்கு கிடைக்கும்பா. என் சம்பளத்தை சேர்த்து வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணுங்க. அதுக்குள்ள சந்தியாவும் படிப்பு முடிச்சிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவா. பாத்தியா மகா, அபிராமிக்கு நம்மள விட்டு போகிறது மனசு இல்ல இல்லையாமா? அப்பா, பொண்ணா பிறந்தா பெத்தவங்களை பிரிஞ்சு இன்னொரு வீட்டுல போய் தான் வாழ்ந்தாகணும்னு எனக்கு தெரியும்பா. நான் இங்க இருந்து போகும்போது உங்க மேல எந்த பாரத்தையும் சுமத்திட்டு போக கூடாதுன்னு ஆசைப்படுறேன். கையில இருக்கிற எல்லா பணத்தையும் எனக்காக நீங்க செலவு பண்ணிட்டா உங்க வாழ்க்கைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களை கடனாளி ஆக்கிட்டு போனா போற இடத்துல நான் இதையே நினைச்சுக்கிட்டு என்னாலயும் நிம்மதியா இருக்க முடியாது. அதனாலதான்ப்பா சொல்றேன், எனக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற முடிவை கொஞ்ச நாள் தள்ளி வைங்கப்பா. அபிராமி, எங்களை பத்தி நீ கவலைப்படாதம்மா. அப்பா சொல்ற மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அதான் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இல்லம்மா, அப்பா நான் சொல்றது. அபிராமி, நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நான் நல்லா இருக்கும் போதே உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அம்மா. அதுக்கு மேல ஓ இஷ்டம்மா. ஏன்பா இப்படி சொல்றீங்க? நீங்க எப்பவுமே நல்லா இருப்பீங்க. மனுஷங்க வாழ்க்கை நிரந்தரம் இல்லம்மா. இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவன் நாளைக்கு 4 பேரை அழ வச்சுட்டு போயிடலாம். அப்பா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. 100 வயசு வரைக்கும் நீங்க எங்க கூட தான் இருப்பீங்க. எல்லா மனுஷனும் அதை தானமா ஆசைப்படுவான். ஆனா நடக்கணுமே. அப்பா, ஏன் இப்படி பேசுறீங்க? நான் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு சந்தோஷம்னா உங்க சந்தோஷத்துக்காக நான் சம்மதிக்கிறேன். என் தங்கம் நீ, என் தங்கம். அம்மா, ஆ? என்ன இன்னும் தூங்கலையா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்படி வந்து உட்காரேன். என்ன விஷயம்? நம்ம மீனாட்சி சொல்லி பெரிய நாய்க்கு ஒரு இடம் பார்த்தோம்ல, அந்த இடத்தையே முடிச்சிடலான்னு மீனாட்சி சொல்றாடா. அவங்க தான் 30 பவுன் நகை கேட்கறாங்கன்னு சொல்லிட்டேம்மா. அவ்வளோ நகைக்கு நாம எங்கம்மா போறது? அவ்வளோ நகைக்கு நம்ம எங்க போறதுதான். இருந்தாலும் உங்ககிட்ட கலந்து பேசிக்கிட்டு அப்புறமா அவங்களுக்கு ஒரு முடிவு சொல்லலான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். டே கல்யாணம், எனக்கு அந்த இடத்த விடுறதுக்கு மனசு வரலடா. மாப்பிள்ளை கை நிறைய சம்பாதிக்கிறாரு. அவங்களுக்கு வீடு வாசல்னு சொத்து பத்தெல்லாம் இருக்கு. இந்த இடம் நம்ம பெரிய நாய்க்கு அமைஞ்சிருச்சுன்னா அவளுக்கு யோகண்டா. இத்தனை நாள் நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு பலன் இருக்குண்டா. அதெல்லாம் சரிதாம்மா. ஆனா அவங்க அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக எதிர்பார்க்குறாங்களே. 30 பவுன் நகைக்கு நாம எங்கம்மா போறது? மீனாட்சி அதுக்கும் ஒரு வழி சொல்லியிருக்கா. நம்ம பெரிய நாய்க்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் கல்யாணத்தை முடிச்சிடலாமான்னு நான் யோசிக்கிறேன். அம்மா,
பெரிய நாய்க்கு இன்னும் கல்யாணம் பண்ண முடியாம இருக்கும். இப்போ என் கல்யாணத்துக்கு என்னம்மா அவசரம்? இதோ பாருமா, பெரிய நாய்க்கும் சுகந்திக்கும் ஒரு வாழ்க்கை அமைஞ்ச பிறகுதான் என் கல்யாணத்தை பத்தி யோசிக்கணும். டேய், நானும் அப்படிதான்டா இது நாள் வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த யோசனைய சொன்னதும் நம்ம மீனாட்சி தான். நீ சொல்றது எனக்கு புரியலம்மா. நம்ம மீனாட்சிக்கு தெரிஞ்ச குடும்பத்துல இப்படி நகை போட முடியாம ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமையே இருந்துச்சான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டு பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வந்த மருமகளோட நகையை வச்சு இந்த பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிட்டாங்களாம். நீ சொல்றதை கேட்கவே ஆச்சரியமா இருக்குமா. இந்த காலத்துல எந்த பொண்ணுக்குமா அவ்வளவு பெரிய மனசு இருக்கு? இதெல்லாம் உலகத்துல எங்கேயோ ஒரு இடத்துல அதிசயமா நடக்குமா. நாத்தனார் கல்யாணம் நடக்கணுமேனு தான் போட்டு வந்த நகைகளை கழட்டி கொடுக்குற அளவுக்கு எந்த பொண்ணுக்குமா மனசு இருக்கு? அப்படி ஒரு மனசு இருக்கிற பொண்ணா நம்ம தேடுவோம். இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நம்ம பெரிய நாய்க்கு வயசு ஆகிக்கிட்டே தான் போகுமே தவிர கல்யாணம் இப்போதைக்கு நடக்காதுடா. கல்யாணம் இத பாரு, மாப்பிள்ளை வீட்டுல கேக்குறத நம்மால செய்ய முடியலங்கிறப்போ அதுக்கு மாத்து வழியை நம்ம யோசிப்போமே. சரிம்மா, நீ சொல்றது கேட்கலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்கணுமே, எங்க போய் தேடுவ? அதை நான் பாத்துக்கிறேன். நீ படிச்சிருக்க, நல்ல உத்தியோகம் பாக்குற, கை நிறைய சம்பாதிக்கிற, உனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நான் நீன்னு போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க. அவங்க கிட்ட 50 பவுன் போட சொல்லி கேட்போம். அதுல இருந்து ஒரு 30 பவுன் எடுத்து போட்டு பெரிய நாய் கல்யாணத்தை முடிச்சிருவோம். நீ என்ன சொல்ற கல்யாணம்? கல்யாணம் என்னப்பா யோசிக்கிற? உனக்கு வர பொண்டாட்டியோட நகையை எதுக்கு பெரிய நாய்க்கு போடணும்னு யோசிக்கிறியா? ஏதோ மீனாட்சி சொன்னான் தான்ப்பா உங்ககிட்ட கேட்டேன். உனக்கு அப்படி ஒரு நினைப்பு இருந்துச்சுன்னா வெளிப்படையா என்கிட்ட சொல்லிடு. இனிமே இந்த பேச்சையே எடுக்க மாட்டேன். என்னம்மா இப்படிலாம் பேசுற? என் தங்கச்சிங்களுக்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கேம்மா. நான் ஒன்னு சொல்லட்டுமா, இது நம்ம 2 பேரும் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் இல்ல. இதுல 3வது மனுஷி ஒருத்தி சம்பந்தப்பட்டிருக்கா. நம்ம பொண்ணுக்காக நாம என்ன வேணா செய்வோம். எங்கிருந்தோ வரவ இதுக்கு எப்படிமா ஒத்துப்பா? அத நாம எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதுக்கு ஒத்து வர பொண்ணை தானப்பா நம்ம பார்க்க போறோம். இதுல உனக்கு உடன்பாடு இருந்தா சொல்லு, இல்லைன்னா விட்டுருவோம். மா, நீ சொன்னதை என்னைக்குமா நான் மறுத்து பேசியிருக்கேன்? இந்த வழியிலாவது பெரிய நாய்க்கு ஒரு கல்யாணம் நடந்தா அதுல சந்தோஷப்படுற முத ஆள் நானாதாமா இருப்பேன். கல்யாணம் உனக்கு எது சரின்னு படுதோ அதே செய்யுமா.